ஒரே செமிஃபைனல் மேட்ச். டாப் 2 டீம்ஸ் உள்ள இருக்காங்க இப்போ இந்த டோர்னமெண்ட்ல. யாராருக்கு பார்த்தீங்கன்னா கீரனூர் வர்சஸ் உசிலம்புலம் யூகேஎன்ஸ். டாஸ் வின் பண்ணது உசிலம்புலம். சூஸ் டு சேசிங். கீரனூர் பேட்டிங். இந்த மேட்ச்க்கு 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே. 5 bowler யூஸ் பண்ணணும். சிவா வந்து சன் கிரீம்லாம் போட்டிருக்காரு. நண்பா என்ன காரணம்? என்னாச்சு? ஃபேஸ்ல என்னாச்சு? அதிகமா வெயில் அடிக்குது. ஐஎஃப்சி பிளேயர் போட்டா மட்டும் ஒத்துக்கிறீங்க, நாங்க போட்டா சிரிக்கிறீங்க. இது எதுக்குன்னு தெரியல. உங்களுக்கு இல்ல என்ன ஓகே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது நண்பா. நம்ம ஹெல்த் நமக்கு முக்கியம், நம்ம ஸ்கின் நமக்கு முக்கியம். அதனால போட்டது நல்ல விஷயம் தான். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்திருக்காங்க சிவலி அண்ட் ரஞ்சித். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட சீனி வந்திருக்காரு எப்பவும் போல. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட். லெக் ஸ்டம்ப்ல கமிட்டட் ஷாட் நினைக்கிறேன். வந்த உடனே அப்படி வெளியே போட்டாரு. செகண்ட் ஓவர் விக்கர் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நல்ல வேகம். அட்டாக்கிங் டெலிவரி ஒன் வார்னிங் கொடுத்திருக்காங்க. டாப் போன பால் வைட் ஏரி பால். அடித்து ஆடப்பட்ட பந்து மீண்டும் ஒரு நாட்டினை பெற்றுக் கொண்டுள்ளார். வெல் பிளேட். வந்த திசையில ஆடப்பட்ட பந்து பாயிண்ட்ல பவுண்டரி. அங்க சூர்யா வரட்டி போயிட்டு இருக்காரு. ஓயே பாத்து ஏனி இருக்காங்க. எட்டி பிடிக்க முடியல. பேக் டு பேக் 2-4 எக்ஸ்பென்ஸ் எடுத்து போறாங்க அந்த ஓவரை. இன்சைட் எட்ஜ் இங்கே கிடக்கும். ரன்ஸ் ஓட மாட்டாங்க. டாட் பால். டாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து. நோ சொல்லிட்டாரு அங்கே ரஞ்சித். டாட் பால். ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 15 ரன், நோ விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் பாக்ஸ் டு பாக்ஸ் ரஞ்சித் வந்திருக்காரு. ஓவர் த கிளீன் ஃபர்ஸ்ட் ஒன். லெக் கட்டர் மாதிரி போட்டாரு. உடம்புக்கு மேலே தான் போயிருக்கு. டாட் பால். செகண்ட் ஒன். வாட்டர் பவுலிங் ஆஃப் கட்டர் மாதிரி இந்த பந்து. நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. தேர்ட் ஒன். வெல் பிளேட். பவர் பிளேங்கிற காரணத்தால பவர்ஃபுல் ஷாட்னு சொல்லலாம். வேகமா போயிருச்சு 4. ஃபோர்த் ஒன். நல்ல பவுலிங். நல்ல நீளத்துல ஏறி போனா வந்து தெளிவா போட்டிருக்காரு. 3க்கு 4 இருந்தது. இப்போ 4க்கு 4. லாஸ்ட் மோர். பெரிய மீட் இல்ல அப்படிங்கிறப்போ அங்க ஒரு ரன் ஓட பாக்குறாங்க சிவா. பேக்கப்புக்கு வந்தாராங்க அம்ஜத். சிங்கிள். லாஸ்ட் 1. நல்ல ஷாட்டுங்க. நல்லா பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அங்க ஃபீல்டர் வச்சிருந்தாலும் அவர் அண்ணாந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு. வசந்த் அதை பிடிக்க பார்த்தாரு. இந்த ஓவர் 11 ரன் வந்திருக்கு. 10 ரன் ரேட் மெயின்டைன் பண்றாங்க. 2 ஓவர் முடிவுக்கு 26 ரன், நோ விக்கெட். பவர் பிளே முடிவுக்கு வருது. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங்ல சூர்யா. போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல ஷாட். வாங்கி எடுத்தாரு. வரவிட்டு அடிச்சாருன்னு சொல்லலாம். முதல் பந்து 6 ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. நல்ல எனர்ஜி கொடுக்கும் மாத்துக்கு ரஞ்சித்துக்கு. செகண்ட் ஒன். டாப் எட்ஜ். கீப்பர் தான் லீவ் இட் கீப்பர் நினைக்கிறேன். வாட் அ டேக்கன். வாட் அ டேக். கார்த்தி ஆக்சுவலா அம்ஜத் குறுக்கால வர பார்த்தாரு. கிராஸ்ல சறுக்கி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவரோட 100% எஃபர்ட்டை போட்டிருக்காரு இங்க. ஆக்சுவலாக கார்த்தினுக்கு வந்து லைட்டாக இன்ஜுரி. ஸோ வெளியே போயிட்டாங்க. சப்ஸ்டிட் ஃபீல்டராக உள்ள ஒரு ஆள் வச்சிட்டாங்க. இப்போ நீ பேட்ஸ்மேன் விக்கி ஸ்டேக்கில். முதல் பந்து சுவிட்ச் முயற்சி. எட்டி ஆட பார்த்தாரு. எட்ட முடியல. டாட் பால். அடுத்தடுத்து 2 டாட். நல்ல வேகம். அந்த விக்கெட்டுக்கு அப்புறமா பேக் கொடுத்திருக்காரு சூர்யா. வெல் பிளேட். கமிட்டட் ஷாட். நெக்ஸ்ட் முறை தான் ஆட போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சிவா அந்த ஃபீல்டர். லாஸ்ட் ஒன்று சிவிலி ஸ்டேக்ல. சுவிட்ச் திரும்பி பார்த்தாரு. டாட் பால். பேட்டை கீழே வந்துருச்சு. நல்ல ஓவர். ஒரு 6க்கு அப்புறமா நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு. 3 ஓவர் முடிவுக்கு 33, ஒரு விக்கெட் இழந்து. 4th ஓவர் போட ரஞ்சித் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன். சுவிட்சுக்கு தெளிவான பிளேஸ்மென்ட். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ரிலீஸுக்கு அப்புறமா திரும்புறாரு விக்கி. பாசிட்டிவா இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு தான். 6 போயிருக்கு. மச் நீடடாரு. செகண்ட் ஒன். நல்ல ஷாட். நேருக்கு நேரா ஒரு ஃபீல்டர் உள்ள, ஒரு ஃபீல்டர் வெளியே அப்படிங்கிறப்ப சூர்யா நல்லா தேக்கிட்டார். சிங்கிள். சிவிலி ஸ்டேக்ல நல்ல ஷாட்டுங்க. ஃபிளாட்டா போகுது. இன்டு த ஆடியன்ஸ். 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன். தரையோட தரையா பெரிய ஓபன் அப்படிங்கிறப்ப 2 ரன் ஓட பார்ப்பாங்க இந்த ஃபீல்டர் சூர்யா. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எடுக்கல. ஸோ ஈஸி டபுள். சுவிட்ச் முயற்சி கீழே வந்துச்சு. பேட்டுக்கு கீழே. டாட் பால். லாஸ்ட் 1. டாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து. நோ ரன். டாட் பால். 4 ஓவர் முடிவுக்கு வருது. 46, அதே ஒரு விக்கெட்டு. இந்த ஓவர் போட சூர்யா வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். கீப்பர் அப் டு வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஸ்விட்ச் கிட் நேர எடுத்துட்டு வந்து காலில் அப்படிங்கிறப்போ ஒரு ரன் ஓட்டாங்க. சிவிலி ஸ்ட்ரைக்ல பெருசா படலை அப்படிங்கிறப்போ 2 ரன் ஓடுவாங்களான்னு பார்ப்போம். பாலா வந்துட்டாரு. போன பால் ஒய்டு ரீபால். பேட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் உடம்புலையா தெரில. ஆனால் ரன்ஸ் ஓட மாட்டாங்க. அம்ஜத் இருந்தார் இங்கே. ஃபர்ஸ்ட் மூர் அடிச்சு போட்டாரு. கொல்ல வாசம் பக்கமா நல்ல ஷாட், நல்ல கனெக்ஷன். நவீன் ஒன் ஹிட் அப்படியே பார்த்தாரு. அதர் டீம் பிளேயர் லாஸ்ட் ஒன்று ஒரு முக்கியமான பந்து. கவி விரட்டி பார்க்குறாரு. பின்னாடியே சீனி வந்துட்டாரு. ஸோ மிஸ்கம்யூனிகேஷன் எடுத்து எரிஞ்சிருக்காரு. விக்கி கிரீஸுக்கு வெளியே அப்படிங்கிறப்போ ஒரு விக்கெட்டு. 2 ரன் ப்ளஸ் 1 ரன். 5 ஓவர் முடிவுக்கு 58 ரன் ஆடிருக்காங்க 2 விக்கெட்லேருந்து. அடுத்த பேட்ஸ்மேனா பால் அவ்வளோ வந்திருக்காரு. குவார்டர் ஃபைனல் மேட்ச்சில் அவர் வந்து அடிச்ச அந்த ரன்ஸ் தான் கடைசியில் உங்களுக்கு கை கொடுத்துச்சு. இப்போ லாஸ்ட் 2 ஓவருக்கு வந்திருக்காரு. என்ன பண்ணுறாரு பார்ப்போம். இந்த ஓவர் கூட கவி வந்திருக்காரு. அரௌண்ட் விக்கெட்லேருந்து சேலஞ்சிக்கான ஓவராக இருக்க போகுது பாலாக்கு. லோ கேப்ட் கீழே வந்துச்சு. நல்ல வேகம் உருட்டி விட்டாரு. செகண்ட் ஒன் டாக்கிங் லெட் புயல் வேகத்தில் போட்டார். இந்த பந்தையும் புழுதி பறக்க ஆடி இருக்கிற அந்த பாலா சிங்கிள். சிவிலி ஸ்ட்ரைக்கில் தேர்ட் ஒன் க்ளீன் போல்ட். ஆஃப் ஸ்டம்பை தட்டி தூக்கிட்டு போயிருக்கு. ஸ்டம்புக்கு அந்த பக்கமாக ஏறினாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்த சிவிலி ஆட்டமிலிருந்து வெளியே ஒரு நல்ல இன்னிங்ஸ் தான் ஆடி கொடுத்துட்டு போறாரு. அடுத்த பேட்ஸ்மேனா தமிழ் உள்ள நல்ல ஷாட்டுங்க. ஸ்டாண்டர்ட் டெலிவர். விண்டுக்கு போயிடும் கண்டிப்பா. நல்ல டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு. 6 சந்திச்ச முதல் பந்து யாரு மச் நீடட் ஆறுன்னு சொல்லலாம். போன பால் ஒய்டே ரீபால். நல்ல ஷாட் கண்ட்ரி திசை. அங்க ஃபீல்டர் அண்ணாந்து கொண்டு தாங்க பார்க்க முடிஞ்சு. ஃபிளாட்டா போயிருச்சு. அடுத்தடுத்து 2-6 மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் ஒன்று சான்ஸ். இது கேட்ச் நினைக்கிறேன். 2 எடுத்துட்டு வந்து அப்படியே சைடாக கொண்டு வந்து ஃபீல்டர் கையில் கொடுக்கும். எஸ் நல்ல டேக். கம்பேக் டெலிவரி காபி கையில் 2-6க்கு அப்புறமா அவரோட விக்கெட்டே பிடிச்சிருக்காரு. 6 ஓவர் முடிவுக்கு 72 4 விக்கெட்லேருந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போட கார்த்தி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கர் ஒன் எக்ஸ்ட்ரா பால்ஸ் இருந்துச்சு. டாட் பாலிங் வெல் ஸ்டார்ட் கார்த்தி. செகண்ட் ஒன் நல்ல ஷாட் எடுத்து வந்து பேட்லயே போட்டாரு. ஒரு ஃபிளிக் நல்ல விரிஸ்ட் மூவ்மெண்ட். கிளியர் ஷாட். பிக்கஸ்ட் 6 பாலா பேட்ல. தேர்ட் ஒன் நல்ல ஷாட். பாட்டம் முட்டி அங்க மாலைடு கார்த்தி. நல்ல டேக்கனுங்க மாலைடு கார்த்தி. அடுத்த பேட்ஸ்மேன் ராஜ்கமல் வந்திருக்காரு. நேர இடத்துல வந்து காலில் இப்போ ஸ்ட்ரைக்கிங் எண்டில் தன்ராஜ். 5th பால் ஒய்டு ரீபால். லாங் ஆஃப் லாங்க ஃபீல்டர் பாலா நல்ல சேவுங்க. பிடிச்சிருந்துருக்கலாம் அந்த கேட்சை. ஒரு ரன் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. அதுக்கிடையில் 2 ரன் ஓட்டாங்க. லாஸ்ட் ஒன்று டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. ஒரு அட்டம்ப்ட்ல எடுக்கல அப்படிங்கிறப்ப பார்க்க முடியுது. 2 தேடம் ஃபாஸ்டா இருந்திருக்காரு. 2 ரன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்து 85 டார்கெட் ஃபார் UKNs. செகண்ட் இன்னிங்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாலையடி கார்த்தி ஸ்ட்ரைக்லையும் அம்ஜத் நான் ஸ்ட்ரைக்லையும் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்திருக்காங்க. முதல் பாப்புலர் கூட தன்ராஜன் வந்திருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஓவரத்துக்கு இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸில் அறைய பார்த்தாரு. செம்ம வேகம். டாட் பால். செகண்ட் ஒன் ஏலானி சிவல் சூப்பராக ஆடினாரு. குவாலிட்டியான ஷாட். 1 பவுன்ஸில் பவுண்டரி. தேர்ட் ஒன் வெல் பிளேட். அங்கே நல்ல ஸ்டாப். குமரசன் உதறி விட்டாரு பந்த. டாட் பால். 3 பாலுக்கு 4 ரன் வந்திருக்கு. 4th ஒன் நல்ல ஷாட்டுங்க. நல்லா மிட்டில் பண்ணியிருக்காரு. கிளியர் ஷாட்டு. 6 லாஸ்ட் 2 மோர் கீழே வந்துச்சு. சுல்லுன்னு வந்துச்சு. டாட் பால். லாஸ்ட் ஒன்று இந்த ஓவரில் ஒரு முக்கியமான பந்து. ஹாஃப் ஸ்டம்ப்ஸில் கிளவர் பேட்டிங். வாட் அ ஷாட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 2-4 ஒரு 6 எக்ஸ்பென்ஸ் எடுத்துருக்காங்க. 3 டாட்டு 3 பெரிய ஷாட் இந்த ஓவரில். ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 14 ரன் நோ விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் குமரேசன் வந்திருக்காரு. அரௌண்ட் த கில் ஃபர்ஸ்ட் ஒன் டவுன் த ட்ராக் போனாரு. உச்சி பந்து உயர போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ இங்கேங்க இறங்கவே இல்லை பந்து. இன்னும் அதுக்குள்ள
ரஞ்சித் வந்தாரு. 1 பவுன்ஸ் பவுண்டரி சிக்னல் அவங்க டீம்ல இருந்து காமிச்சிட்டு இருக்காங்க. செகண்ட் ஒன் பேக் ஃபுட்ல வந்துட்டு நேருக்கு நேரா ஆடுறாரு. கார்த்தி ஸ்ட்ரைக்ல ஆஸ்டன்ஸ்ல கிளவர் பேட்டிங் சூப்பர் ஆடிட்டு இருக்காரு. சென்சிபிள் பேட்டிங். 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் மிஸ் கம்யூனிகேஷன். அதுக்கடையில குடுகுடுன்னு ஓடிட்டாங்க. சிங்கிள். ஆம்சர் ஸ்ட்ரைக்ல கிரேட் ஷாட்டுங்க. லாங் ஆன்ல பவர் கொடுத்து அடிச்சிருக்காரு. பவர்ஃபுல் ஷாட் இன்டு தி கார் அப்படின்னு சொல்லலாம். காரை காப்பாத்தி இருக்காங்க அங்க. ஒரு கூட்டல் ஷாட். அங்க ஆளே கிடையாது. வாட் a ஷாட்டுங்க. எப்படிங்க இந்த ஷாட் ஆடுறதுக்கு அந்த அளவுக்கு வித்து இருந்துச்சுன்னு தெரியல. தெளிவா பாட்டம் பண்ணிருக்காரு. அந்த 6க்கு அப்புறமா 4 எக்ஸ்பென்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த ஓவரையும் 2 பவர் பிளேயும் சூப்பரா யூஸ் பண்ணிட்டாங்க. 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 34 ரன். நோ விக்கெட். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் தண்டராஜன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் வெல் டிஃபென்ஸ். இங்கே தள்ளிட்டு சிங்கிள். அம்ஜத் ஸ்ட்ரைக்ல ஃபுல் டாஸ் பால். நல்ல ஸ்டாப் அங்க. டாட் பால். டாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து யாருக்கு முயற்சி நிறைய எக்ஸிக்யூட் பண்றாங்க. வெல் பிளேட். இன்சைட் அவுட். பெரிய ஓபன். ரஞ்சித் வரணுங்க. அவர் தான் வந்திருக்காரு. சிங்கிள். குயிக்கர் ஒன். டாட் பாலுங்க யாக்கிங் லென்த்ல. லாஸ்ட் 2 மோர். ஸ்லாட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. பெரிய ஓபன். பவுண்டரி போய்டு நினைக்கிறேன். பெரிய கேப். எஸ் பவுண்டரி. 3 ஓவர் முடிவுக்கு 44 ரன் எடுத்திருக்காங்க. நோ விக்கெட். ஸோ ரிமைனிங் உள்ள 4 ஓவருக்கு 24 பாலுக்கு 44 தேவை. இந்த ஓவர் போட விக்கெட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவருக்கு முதல் ஓவர் விக்கெட் கொடுக்காம நேரா வந்து சர்வனாரு. நல்ல ஸ்டாப். சிங்கிள். லெஃப்டி ஸ்ட்ரைக்ல சான்ஸ் ஃபார் கேட்ச் அங்க. காஸ்ட்லி கேட்சா இருக்கும். மோதி இருக்காங்க ரெண்டு பேரும் லிமிட் கேட்கல நினைக்கிறேன். ஆனா சக்சஸ்ஃபுல்லா கேட்சா பிடிச்சிருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் ஹரிபஜன் சிவா கீழே வந்துச்சு. எதிர்பார்க்கல பேட்ஸ்மேன் இந்த பந்தை. ஃபுல் டாஸ் பால். தரையோட தரையாடி இருக்காரு. தப்பான த்ரோ நினைக்கிறீங்க. கீப்பருக்கு பின்னாடி அப்படிங்கிறப்போ 2 ரன். லாஸ்ட் 2 மோர். ஃபுல் டாஸ் பால். வித்தே கொடுக்காத பந்து தரையில ஆட நினைக்கிறார் சிவா. கொஞ்ச நேரத்துக்கு செட்டில் ஆக பாக்குறாரு. சிங்கிள். லாஸ்ட் ஒன்று ஒரு முக்கியமான பந்து. இங்கே தள்ளிட்டு ஸ்ட்ரைக்கை அடுத்த ஓவருக்கு தக்க வைக்க போறாரு. இந்த ஓவர் சிக்கனமா இருந்திருக்கு. இம்ப்ரெசிவா இருந்திருக்குன்னு சொல்லலாம். விக்கி கையில இருந்து 4 ஓவர் முடிவுக்கு 46. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இருந்து. ரிமைனிங் உள்ள 3 ஓவருக்கு 39 தேவை. கிட்டத்தட்ட 40 ரன். என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இந்த ஓவர் போட லெஃப்டி கார்த்தி எடுத்து வந்திருக்காங்க. போன குவார்டர் ஃபைனல் மேட்ச்ல ஒரு மாதிரி இருந்த சமயத்துல அவர் தான் நடுவில் வந்து ஒரு ஓவர் சிக்கனமா பிடிச்சு கொடுத்தாரு. இந்த மேட்ச் என்ன பண்றாரு? நம்ம ஓவர் தைக்கல. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட். உடம்புல பட்டு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் க்ளோஸ் கால். நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. சிவா ஸ்ட்ரைக்ல ஷாட்டுங்க. இன்சைட் அவுட். குவாலிட்டியான ஹிட்டுங்க. இன்டு த ஆடியன்ஸ். மச் நீடட் ஆறு. தெளிவா பிளேஸ் பண்ணாரு. கிளாஸான ஷாட். தேர்ட் ஒன் ஸ்டம்ஸ் ஓபன் பண்ணி கீழே போயிருக்காங்க. நல்ல ஸ்டாப் அங்க சிவலி. சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஆப்ஷன்ஸ்ல பால் டர்ன் ஆகும். அதுக்கிடையில ஒரு ரன் பிளஸ் ஒரு ரன் அவுட்டுங்க. மிஸ் கம்யூனிகேஷன் இங்க. அடுத்த பேட்ஸ்மேனா காமராஜ் வந்திருக்காரு. 4 பாலுக்கு 9 ரன் வந்துருச்சு. அதில் ஒரு 6 அடங்கும். இந்த 2 பந்து முக்கியமான ரோல் பிளே பண்ண போகுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஃபுல்லா ஸ்டெம்ஸா காமிச்சாரு. அங்க ஃபீல்டர் விக்கி தொங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். முன்னோக்கி வராரு. நல்ல டேக்கன். கையில போய் உட்காந்துச்சு. சந்திச்ச முதல் பந்து ஆட்டம் இழந்து வெளியே. அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி ஒரு முக்கியமான பந்து. ஷாட்டுங்க. அன்எக்ஸ்பெக்டட் ஷாட்னு சொல்லலாம். ஏன்னா போன பால் விக்கெட் அப்படிங்கிறப்ப இந்த பால் யோசிப்பாரு அப்படின்னு நினைச்சேன். எனக்கு யோசனையே கிடையாதுங்கிற மாதிரி 15 ரன் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த ஓவர்ல. கேம் சேஞ்சிங் ஷாட்டா இருக்க போகுது இது. 5 ஓவர் முடிவுக்கு 61 ரன் ஆடி இருக்காங்க. 3 விக்கெட் இழந்து. ஸோ ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 24 தேவை. ஓவருக்கு 12 ரன் ரேட். இந்த ஓவர் போட விக்கி வந்திருக்காரு. மேட்ச் ஓவரா இருக்க போது யாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து. இப்போ ஸ்ட்ரைக்ல ஆர் அடிச்ச பேட்ஸ்மேன் கார்த்தி. செகண்ட் ஒன் ஷாட்டுங்க. ஃபிளாட்டா போயிருக்கு. சந்திச்ச 2 பந்து 6. போன ஓவரோட கடைசி பந்து 6. இந்த ஓவர்ல இவர் சந்திச்ச முதல் பந்து 6 அப்படிங்கிறப்போ மேட்சை கிட்டத்தட்ட அவங்க பக்கமா எடுத்து போயிட்டு இருக்காரு கார்த்தி.
நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட் வாக்கிங் லென்த்தில் டாட் பாலுங்க கம்பேக்கிங் டெலிவரி 9 பாலுக்கு 14 தேவை ஆஸ்டன்ஸில் பேட்ஸ்மேன் ஏறி போன காரணத்தினால டாட் பால் கொடுத்துருக்காங்க 8 பாலுக்கு 17 ஃபுல் டாஸ் சீக்கி ஷாட் அந்த ஃபீல்டர் நீலு ஒன் பவுன்ஸ்ல தெளிவா பிடிச்சாரு கேப்புக்கு மேல சிங்கிள் சிவா ஸ்ட்ரைக்ல 7க்கு 16 ஒரு முக்கியமான பந்துன்னு சொல்லும் போதே ராக்கெட்டை லான்ச் பண்ணி விட்டுருக்காரு சிவா மச் நீடட் ஆருங்க போனவரோட கடைசி பந்து கார்த்தி 6 அடிச்சா இந்த ஓவரோட கடைசி பந்து நான் 6 அடிப்பேன் என் கணக்குல ஒன்னு சேர்த்துக்குங்கிற மாதிரி இருந்துச்சு 6 ஓவர் முடிவுக்கு 75 2 விக்கெட்ல இருந்து ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 10 ரன் தேவை கவி ஒன்லி ஹோப் என்ன பண்றாரு பாப்போம் நல்ல பேட்டிலா இருக்க போது கவிக்கு இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு நிறைய டோர்னமெண்ட்ல இது ஒரு சான்ஸா கண்டிப்பா இருக்கும் 6க்கு 10 டிஃபெண்ட் பண்ணாருன்னா ஆனா இங்க 2 வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன் அதுக்கு இடம் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஒன் டாப் எட்ஜ் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் Yes, not taken. What a starting Kavi. Well settled batsman ஆட்டமலக செஞ்சிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்குக்கு வரணும். 5 பாலுக்கு 10 நியூ பேட்ஸ்மனா பாலா ஸ்ட்ரைக்ல வெளிய இருந்து கண்டிப்பா ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணி ஷாட் கொடு அப்படினு சொல்லிருப்பாங்க. ஆனா பாலாவும் பெரிய ஷாட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். சோ பெரிய ஷாட் ஆடி முயற்சி பண்ணி 6ஆ மாறுச்சுனா இவருக்கு சாதகமா இருக்கும். செகண்ட் ஒன். ஃபுல் டாஸ். ஸ்லோயர் ஃபுல் டாஸ் இங்கே தள்ளிட்டு சோ வெளிய சொல்லி அனுப்பிச்சது தான் கரெக்ட்டா பண்ணிருக்காரு பாலா. அடிக்க போகல ரொட்டேட் பண்ணிருக்காரு. 4-9 வாட் அ செமிஃபைனல் சிவா வர்சஸ் கவி ஸ்விட்ச் ஹிட் இங்கே கிடக்கும் ரன்ஸ் ஓட மாட்டாங்க ஒரு டாட் பால பதிவு பண்றாரு இங்க கவி 3-9 அட்டாக்கிங் டெலிவரி உடம்புல பட்டிருக்கு இங்க நோ பால் ஸ்டெப்னும் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டாரு இப்போ வரைக்கும் மொமெண்டம் அவங்க பக்கமா இருந்துச்சு இப்போ சிவா கீழ உட்கார்றாரு ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சோ ஃப்ரீ ஹிட் பால் இது இலவச பந்து உடம்புல போட்டிருக்காரு ஒரு ரன் பிளஸ் ரன் அவுட் ஆனு பார்த்தா 2 ரன் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்க 2 ரன் இன்னும் மொமெண்ட் இருக்கு இந்த மேட்ச்ல 5 more to tie 6 more to win 2 பால் இருக்கு டாப் பேஜ் குமரேசன் நல்ல டேக்கன் இங்க பாலுக்கு கீழ வந்தாரு சோ கேம் சேஞ்சிங் பாலா இருக்க போகுது பெஸ்ட் பால் ஆஃப் திஸ் மேட்ச் னு சொல்லலாம் 1-6 நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்குக்கு வரணும் எல்லாரும் செம்ம பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஒருத்தவங்களும் ஒண்ணு வச்சிட்டு இருக்காங்க நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் உள்ள வந்திருக்காரு சீனி ஒரே ஹோப் பெரிய ஷாட் ஆடியா ஆகணும் உஸ்லாங்குளத்துக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு நல்ல பந்து போட்டா போதும் பெரிய சுத்தல் குத்தி போனா பவுண்டரியா இருக்கும் ஒரு ரன் வித்தியாசத்துல இந்த மேட்ச கீரனூர் வின் பண்றாங்கன்னு சொல்லலாம் வாட் அ கம்பேக் இங்க கவி உண்மையாவே ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாரு சோ இது கண்டிப்பா அவருக்கு ஒரு டானிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அந்த சந்தோஷத்துல தான் வசந்த் அவரை காட்டி தூக்குறாரு ஸோ ஃபைனலுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க கீரனூர் ஸோ ஹார்ட் லக் உஸ்லாங்குளம் ஸோ அவங்க பக்கமாக மொமெண்டம் ஒரு மாதிரி வந்துச்சு அதே மாதிரி நல்ல ஃபைட்டை கொடுத்தாங்க செமிஃபைனல் எப்படி அமையணுமோ அந்த லெவலுக்கு எடுத்துட்டு போனாங்க நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்ற அனைத்து வீரர்களும் சந்தோஷமா வாங்க மக்களே வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு விழுந்தவன் என பொறுப்படுவான் ஜெயித்தவன் மீண்டும் ஜெயிக்க பொறுப்படுவான் இதுதான் இந்த விளையாட்டினுடைய தத்துவம் ஆனால் மக்களை யாரும் தோற்றவளும் கிடையாது ஜெயிச்சவங்களும் கிடையாது எல்லா மக்களும் ஒண்ணுதான் வாங்க எல்லாருமே வாங்க மக்கள் எங்கிட்டு வாங்க பக்கத்துல வாங்க இந்த இங்கிட்டு வாங்க அடிக்க மாட்டேன் இங்கிட்டு வாங்க பின்னாடி வாங்க எல்லாருமே முன்னாடி வாங்க மக்களே அங்க ஒண்ணு பேசுறது கவி எல்லாத்தையும் வர சொல்லியா அல்டிமேட் அண்ணன் அம்பிட்டு பார்த்து இங்க வர சொல்லுங்க மக்களே கிரிக்கெட் கிளப் ட்ரிபிள் சி அணியினர் நடத்தப்பட்ட அவருடைய தங்க தலைவரின் பெயரை வைத்து சிறப்பாக இந்த போட்டியை நடத்தி முடித்த இந்த கிரிக்கெட் கிளப்பினுடைய அணி தலைவர்கள் இந்த கிரிக்கெட் கிளப்பினுடைய ட்ரிபிள் சியினுடைய அனைத்து உழைப்பாளர்கள் வீரர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி அன்போடு தெரிவித்து வேண்டும் மக்களே நீங்களும் நல்லா இருக்கணும் 5வது பரிசினை சிறப்பாக விளையாடி பெற்றுக் கொண்டிருக்கின்ற அணியினர் திருக்காட்டுப்பள்ளி அணியின் கேப்டன் அவர்களோடு இணைந்து விளையாடி அனைத்து வீரர்களும் இந்த பரிசினை பெறுகிறார்கள் ஒரு போட்டியில
மிக சிறப்பாக விளையாடி இந்த களத்தினிலே மிக அழகிய பல பவுண்டரிகளையும் பல சிக்ஸர்களையும் அடித்து விளையாடி இந்த ஒரு போட்டிக்கான 4வது பரிசினை வெல்லும் மங்கத்தாம்பட்டி அணியினருக்கு இந்த கேப்டன் கிரிக்கெட் கிளப் ட்ரிபிள் சி அணியின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களது பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்து. தன்னுடைய அணிக்காக பல யுக்திகளை பயன்படுத்தி 3ஆம் பரிசினை வெல்லும் உஸ்லாம்குளம் அணியினரை அனைவரையும் அன்போடு இந்த மேடை நோக்கி அழைக்கின்றோம். வாங்க மக்கள் எல்லாருமே வாங்க, இங்க வாங்க. சந்தோஷமா இருக்கணும். அதெல்லாம் தமிழ மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள். 3rd பிரைஸ் உஸ்லாம்குளம். 3வது பரிசினை வெல்லும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த டோர்னமெண்ட்டுக்கு 2nd பிரைஸ் திரு சிகேவி செல்லையா அவர்கள் கொடுத்துருக்காங்க. 40,000 ரூபாய் பிரைஸ் மணி. 2ஆம் பரிசினை தட்டி சென்ற ட்ரிபிள் சி அணியினரின் உழைப்பு, மிக கடுமையான உழைப்பு. உங்கள் உழைப்பு இந்த மண்ணுக்கு தேவை, உங்கள் சேவை இந்த மண்ணுக்கு தேவை. பல கிரிக்கெட் கிளப்புகளை, பல கிரிக்கெட் வீரர்களை உருவாக்கிய இந்த ட்ரிபிள் சி அணியினர் 2ஆம் பரிசினை வெல்லுவது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி மரிய எல்லன் இந்த மேடை நோக்கி உங்களை அன்போடு வரவேற்பதில் இந்த மண் பெருமை அடைகிறது, இந்த மக்கள் பெருமை அடைகிறார்கள். முக்கியமான மேட்ச்ல அவருக்கு பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டு கொடுக்குறாங்க. கேப்டன் கிரிக்கெட் கிளப் மச் டிசர்வ்ட். ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு முக்கியமான மேட்ச்ல. அவர்களுக்கு பொன்னாடை போட்டு மரியாதை கௌரவிக்க எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா விளையாண்டாரு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். நிறைய பெரிய ஷாட்டை பதிவு பண்ணாரு இந்த கிரவுண்ட்ல. இந்த கிரவுண்ட் அவர் ஒரு ராசியான கிரவுண்டுன்னு சொல்லலாம். சரி, வந்த டீம்ஸ் எல்லாம் கவனிக்கிறதா இருந்தாலும் சரி செம்மையா பண்ணி கொடுத்துருக்காரு. குணா இவருமே நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காரு இந்த டோர்னமெண்ட்டுக்கு. நிறைய வேலைகள் பார்த்திருக்காரு. இந்த போட்டியினை 3 நாட்களாக வெகு சிறப்பாக, தெளிவாக, துல்லியமாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற யூடியூப் சேனல் கிரிக்கெட் சேனல் அவர்களுக்கு, அந்த வினோத் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கேப்டன் கிரிக்கெட் கிளப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி செய்த திருச்சி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்து. ஆல்ரவுண்டர் வெற்றி அவர்களை கௌரவிக்கப்படுகிறார்கள். வாழ்த்துக்கள் தந்தை. மாவட்டத்தைச் சேர்ந்த அதே மாதிரி பாலா அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார்கள். சிவலி அடிச்சிருக்காரு, அவருக்கு மரியாதை தமிழ் அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க. இந்த கப்பு இம்ப்ரெசிவா இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல பார்க்கவே. 4 பந்து பாக்ஸுகள் வாங்கிய வேளையிலே 1 பந்துகள் மட்டுமே